நீ சொந்தம் பாராட்டாதபடி சத்துரு கண் வைத்திருக்கிறான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நிலத்தின் நடுவிலே அந்த சம்மா என்று சொல்லுகிற அந்த ஆசா நின்றான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் அந்த நிலத்தின் நடுவே. இது கடினமான ஒன்று. அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, ஏராளமாய் கூடினார்கள். என் செயலுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், the time of great conflict, வாழ்வின் போராட்டத்தின் நேரங்கள், பிரச்சனை நேரங்கள், பாடுள்ள நேரங்கள். திரையில பாருங்கள், the time of conflict. அதாவது அந்த நேரங்கள் என்று தாக்குப்பிடிப்பது என்பது கடினமான ஒன்று. the time of conflict. அங்க நிற்க முடியாது. ஏனென்றால் திரளான ஏராளமாய் பெலிஸ்தியர் ஏராளமாய், நான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், மனிதர்கள் ஏராளமாய். ஒருவன் எழும்பும் போது கூடவே இன்னொரு எழும்புகிறார். ஒருவன் எழும்பும் போது அதற்கு தாளம் போட, அதற்கு முட்டு கொடுக்க, அதை ஊக்குவிக்க இன்னொரு ஊழியன் எழும்புகிறார். இதுதான் உலகமே. அது வரைக்கும் அமைதியா இருக்கிறது. சபையில பாருங்களேன், ஒரு விசுவாசி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்த விசுவாசி, ஆமா அவர் இப்படித்தான், பாஸ்டர் இப்படித்தான். பாருங்கள், அதுவரை அமைதியா இருந்தவர் அந்த பிரச்சனை பண்ணுகிறவருக்கு சாதகமாய் மாறி விடுகிறார். அந்த நேரம் வரை போதகரோடு இருந்தார், ஊழியத்தோடு இருந்தார். என்றைக்கு இந்த ஒரு மனிதன் எதிர்வினை ஆற்றுகிறானோ, எதிர்வினை ஆற்றுகிற மனிதரோடு இவரும் சேர்ந்து விடுகிறார். இதான் உலகம். அந்த வார்த்தை சொல்கிறது, ஏராளமாய் கூடினார்கள். எங்கே கூடினார் தெரியுமா? அதாவது அறுவடை உள்ள நிலம், சிறு பயறு நிறைந்த ஒரு வயல். இப்படி சொல்ல புரியும், நிறைந்த ஒரு வயல். அன்பு பிள்ளையே, நடகவனிங்க. ஏந்திர உனக்கு போராட்டம், இவனுக்கு பாடுகள், இவனுக்கு கண்ணீர், இவனுக்கு கலக்கம், ஏன் உன் வாழ்க்கையில இத்தனைமான சரிவுகள் தெரியுமா? நீ நிறைவா இருக்கிறாய் என்பது அர்த்தம். அவனுடைய நிறைவுக்குள்ளே நீ கடந்து போகிறாய் என்ற அர்த்தம். நிறைவான ஆவியிலே, அன்பிலே, வார்த்தையிலே நிறைவா இருக்கிற மக்களுக்குத்தான் பெலிஸ்தீன் வருவான். அரைகுறை மக்களிடத்துல பெலிஸ்தீன் வருவதில்லை. நிறைந்த வயல். அந்த வார்த்தை, he knows the time, he knows the place. அவனுக்கு நேரம் தெரியும், அவனுக்கு அந்த இடமும் தெரியும். தேவனுக்கு என்று வாழ வேணும் என்று எந்த ஒரு மனிதன் சிந்திக்கிறானோ, விரும்புகிறானோ, அவனுக்கு தான் தாக்குதல். சத்துரு தாக்குவதற்கு இரண்டாவது காரணம், தேவ சித்தத்திற்கு இசைவதற்கு சத்துருக்கு விருப்பம் இல்லை. அநேகருக்கு தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், தேவ சித்தத்தை இசைந்திருக்க வேண்டும். எனவேதான்